ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீசன் 1 பிக்கு. அது வந்து நம்ம ஆதி குணசேகரனா நம்மளோட மனதுலேயும் சரி அந்த சீரியல்லையும் வாழ்ந்து மறைந்த நம்மளோட மாரிமுத்து சாரும் அந்த பிக்சரில் இன்க்ளூட் ஆகிருக்க மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சீரியல் எத்தனை தடவை வந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரோல் பண்ணி அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக ஆப்டாக வந்து பண்ணியிருப்பாரு. நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதனால் இந்த பிக் நான் ஷேர் பண்ண நினச்சேன். அவர் இருக்க மாதிரியுமே 2-3 பிக் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் ஒரு நாள் இருக்குங்க. என்னடா ஒரு நாள் சொல்கிறீங்க, அது நாளைக்கு தானே பிக், பட் நாளைக்கு நைட்டு 9:30 தானே ரிலீஸ் ஆக போகுது, லான்ச் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ அதனால 1 more day to go. இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேவரட்டான எதிர்நீச்சல் சீரியல் சீசன் 2 வந்து வரப்போகுது. எப்படிடா வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் ப்ரமோவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நிறைய பேர் அந்த அதே சேம் கேஸ்ட் தான் இருக்காங்க. ஆதி குணசேகரன் நம்ம சொன்ன மாதிரி வந்து இவர் தான் வந்து வீரராமமூர்த்தி சார் தான் பண்ணுறாரு. நீங்கள் ப்ரமோவுமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆதிரை கேரக்டர் வந்து அந்த சீனில் இல்லை, அவங்க காமிச்சு ப்ரமோவில் அவங்க வந்து இப்போ விஜய் டிவியில் மெயின் லீடாக பண்ணுறதுனால அவங்க வேற ஒரு கேரக்டர் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அது கூடிய சீக்கிரம் வந்து அதையும் காமிப்பாங்க. நம்ம ஜனனியும் சக்தியும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல. இது மாதிரி நம்ம வந்து சீசன் 1 பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி பிக்குமே கிடச்சி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம விசாலாட்சி அம்மா வந்து இது எதிர்நீச்சல் 2 இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொஸ்டின் கேட்டு ப்ராங்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. விசாலாட்சி இல்லாமல் எதிர்நீச்சல் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுமே இருக்காங்க, நம்ம ப்ரமோவுமே பார்த்துருப்போம். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம டேரக்டர் சாருமே அந்த வீடியோவாக கொடுத்துருந்தாரு சன் டிவிலே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இது வந்து ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து அடிமையாக இருந்திருப்பாங்க. ஜனனின் ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நமக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரகிள்ஸை போராடி போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் பாதியில் வந்து நிப்பாட்டாங்க. நல்ல டேரப்பி தான் போச்சு, பட் இருந்தாலும் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு ரீசனாக இருக்கும். என்னோட கேஸ் வந்து மேபி அது இன்னும் நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மேபி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 அதோட கண்டினியூவேஷன் தான். எல்லாருமே வந்து அடிமைத்தனத்துலேருந்து வெளில வந்துட்டாங்க. இங்கே வந்து இப்போ யாருமே ஸ்டார்டிங்கில் அடிமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த பழைய கண்டினியூவேஷன் மாதிரி தான் வரப்போகுது. இந்த அடிமைத்தனத்துலேருந்துமே லாஸ்ட்டாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து மாரிமுத்து, அதாவது ஆதி குணசேகரன் நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில். நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது. என்ன மாதிரி வேட்டு சட்டை போட்டிருப்பாங்க, கோட் சூட் போட்டிருப்பாங்க, பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன ஜெயிச்சு தான் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் கடந்து போகிற பாதையில் என்ன மாதிரி நிறைய ஆதி குணசேகரனை பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெயிலுக்கு போகிறது மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுதான் இவங்க வந்து இப்போ ஒரு ஆதி குணசேகரனை ஜெயிச்சு தான் இருந்தாலும் இன்னும் அவங்களோட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாதிக்கிறதுக்காக ஒரு முயற்சி கையாளுறாங்க இல்லையா. ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா அது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம மசாலா கம்பெனி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நந்தினி, ரேணுகா பார்த்தீங்கன்னா டான்ஸு. நம்ம ஜனனி பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி தான், அவங்களும் ஒரு ஸ்டாராக நினைக்கணும் தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க லாஸ்ட் சீசனில். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரை மேக் பண்ணுறதா இருக்காங்க, ஸ்டார் மேக்கர். ப்ரீவியஸ் சீசனில் அவங்க ஸ்டாராக ஆகும்னு நினச்சாங்க. பட் இந்த சீசனில் நிறைய ஸ்டார்ஸை மேக் பண்ணணும், அதாவது நிறைய பேர் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இதாக கொண்டு போயிருக்காங்க. அதுதான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ லாஸ்ட் சீசனோட கண்டினியூஷன் தான் இருக்கும். பட் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எதுவும் அடிமையெல்லாம் இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது நமக்குமே ஒரு யூகம் வரும், இப்படி தான் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அவர் சொல்கிறத பார்க்கும்போது அதோட கண்டினியூஷங்கிறப்ப அங்கேயே வந்து எல்லாருமே வந்து அந்த அடிமைத்தனத்தை மீறி வந்துட்டாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பார்ட் வந்து சூஸ் பண்ணி அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் போவாங்க. பட் போகிற வழியில் எவ்வளோ பேர் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து அதான் சொல்கிறாங்க இல்லையா. அவர் எடுக்கிற சீரியல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. நார்மலாக நம்ம யதார்த்தமாக நம்ம லைஃப்பில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். பக்கத்து வீட்டில் நடக்கிறது, அந்த நேரம் நடக்கிறது, அந்த மாதிரி தான் அந்த கதை எடுத்துகிட்டு போவார். சீசன் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சீசன் 2மே இருக்கும். அதான் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. கண்டிப்பாக சீசன் 1 மாதிரி சீசன் 2மே ஹிட் ஆகும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். இதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சீரியல் பார்க்கறது நிறைய பேர் வந்து சீரியல் பார்க்க வச்சு ஒரு சீரியல் அது. பட் கண்டிப்பாக அதே மாதிரி தான் சீசன் 2 இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.